அவருடைய கருத்து அல்லது எண்ணம் என்பது எங்கிருந்து உருவாகுது, அது எங்க பயணிக்கிறது, எங்க போய் முடியறது, எதை சார்ந்து இருக்கு அந்த எண்ணங்கள் கருத்துக்கள் அப்படின்றத பத்தி பார்க்கின்ற பொழுது இது எங்க இருந்து ஜீவ மனதுல தான், ஒரு ஜீவனுடைய மனதிலிருந்து தான் இதெல்லாம் உருவாகுது. அந்த சிந்தனைகள் அந்த மனதுக்குள்ளாரதான் அது டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு பொருளை பற்றி அந்த சிந்தனை உருவாகிறதோ ஒரு குறிப்பிட்ட இதுல அந்த சிந்தனை அந்த பொருளை அடைகின்ற பொழுது அந்த சிந்தனையும் முடிவடைகிறது. சோ அப்படி பார்க்கும்போது இது ஜீவ மனதிற்குள்ளாரதான் இந்த மதம் என்பது, அதாவது சிந்தனை ஓட்டம் என்பது நடைபெறுகிறதுன்றத பார்த்தோம். சரி, ஆனா இந்த ஜீவ மனம் என்பது எங்கிருந்து உருவானுச்சு? என்ன எங்க இருந்து உருவானது பார்த்தோம். அது ஜீவ மனதுல இருந்து தான் உருவாகுது. இந்த ஜீவ மனம் எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த பிரபஞ்ச மனம் அப்படின் போது அது இறை மனம் என்றும் சொல்லலாம். பிரபஞ்ச மனம் அப்படின்னா இறை மனம். இப்ப இறைவனுடைய மனம் இந்த 2 வகையாக இந்த படைப்பு இருக்கு. நமக்கு ஏற்கனவே நம்ம பல வகுப்புல பார்த்திருக்கோம். ஒன்று வெளிப்புறம் நோக்கிய படைப்பு, அதாவது இறைவனுடைய மனதிலிருந்து படைப்பு துவங்குகிறது. அது பஞ்சபூதங்களாக அது முதல்ல தோற்றம் உருவாகிறது. உயிர்கள் அப்போது தோன்றுவதில்லை. முதல்ல ஆகாய தத்துவம் இல்லையா, அடுத்தது வாயு தத்துவம், அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் நிலம். சோ இந்த பஞ்சபூத இந்த தோற்றங்களை நாம சஞ்சாரா அப்படின்னு சொல்றோம். அதாவது இது பரம புருஷனுடைய மனதிலிருந்து புறம் நோக்கி செல்லுகின்றது. அவருடைய மனதிலிருந்து வெளிநோக்கி இந்த படைப்புகள் போகிறது. அதுவரையிலும் தான் இது ஒரு வட்டப்பாதையாக இருக்குது. அவருடைய மைண்டிலும் தொடங்குறது, மறுபடியும் அவர் மைண்டுக்குள்ளாரையே அது முடிவடையணும். இப்ப நம்மளுடைய ஜீவ மனதிலையும் அப்படிதான். எண்ணங்கள் எதுவானாலும் அது தொடங்குறதும் அங்கதான், அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருப்பதும் அதே மனதுக்குள்ளதான் ஓடுது, அந்த முடிவு வருவதும் என்பதும் மனதுக்குள்ளதான் முடிஞ்சாகணும். அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பது அந்த இறை மனதனுடைய எண்ணத்தினுடைய ஓட்டம் தான். உண்மைதானே? அவருடைய எண்ணம் தொடங்கி அது படிப்படியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க படைப்புகள் என்பது அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிரியேஷன் உருவாக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒன்று ஒன்று அவருடைய புறம் நோக்கிய எண்ணம், அது பஞ்சபூதங்கள். அப்புறம் பஞ்சபூதங்களா ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருடைய எங்க இருந்தது எண்ணம் தொடங்குனுச்சோ அந்த தொடங்கிய புள்ளிக்கு மறுபடியும் அந்த எண்ணத்தினுடைய இதை கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த படைப்பு என்பது அவருடைய விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குது. நாம இந்த படைப்பின் சுழற்சியை நாம மாற்ற முடியாது. மனிதனுடைய அறிவினால அந்த படைப்பினுடைய சுழற்சியை மனித அறிவினால மாற்ற முடியுமா? முடியுமாங்கய்யா? அவர் திட்டமிட்டபடி அவர் எண்ணத்தின்படிதான் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அவரே என்ன பண்றாரு, சில விஷயங்களை அங்கிருந்து விதவிதமான எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்துறாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதை திரும்ப உள்ள எடுத்துக்கணும். தனக்குள்ளாரையும் அந்த எண்ணத்தை திரும்பி அவருக்குள்ளாரதான் அதை டிராவல் பண்ணி ஆகணும். நம்மளோட மைண்டுக்குள்ளாரையும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இங்கிருந்து நம்ம மைண்ட்ல தொடங்கும். அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ளாரையும் அந்த தாட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாட் முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் வேறு வித தாட் வரும். ஸோ இது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். நம்ம ஜீவ மனதிலையும் அதுதான், இங்க பிரபஞ்ச மனதிலையும் அப்படிதான், இறைவனுடைய மனதிலையும் அப்படிதான் நடக்குது. ஸோ இதுல இந்த சஞ்சாரம் என்பது அவருடைய எண்ணம் வெளிநோக்கி போகுது. அடுத்த பிரதி சஞ்சாரத்துல அந்த எண்ணங்களை மறுபடியும் தனக்குள்ளாரிய கொண்டு தனக்குள்ளார் கொண்டு அதை மறுபடியும் அதுல முயற்சி பண்றாரு. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்ச மனம் சஞ்சாரத்தினுடைய மூலமாக, அதாவது முதல்ல வெளிநோக்கிய அந்த படைப்பின் மூலமாக அது என்ன ஆகுதுன்னா, அதி நுட்ப நிலையில இருந்த அவருடைய மனம் அதி ஜடநிலையாகிய சித்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலம், அதாவது ஒரு ஜட பொருளாக மாற்றம் அடைகிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆகாயம் என்ற ஒன்று பஞ்சபூதங்கள்ல முதல் காரணியான ஆகாயம் என்று தோன்றுகின்ற பொழுது அந்த ஆகாயத்தை நம்ம புலன்களால உணர முடியல. ஆகாயம் என்பதை புலனால உணர முடியல. நம்மளால புலன்களால முடியவே முடியாது.
அதே வாயு என்பது வந்து வருகின்ற பொழுது, மாற்றம் அடைகிற பொழுது அது நம்ம புலன்களால் உணரக்கூடிய அளவுக்கு அது ஜடமா இருந்ததுனாலதான் உணர முடியுது. அதிசூட்சுமமான பொருளை வந்து மனித மனதால் உணர முடியாதுன்றதுதான் இதுல இருக்கிற அந்த லாஜிக்கு. அதிசூட்சுமமாக அதிநுண்மையாக இருக்கக்கூடியத மனித புலன்களால உணர முடியாது. ஆனா அது ஜடநிலையை அடைகின்ற பொழுது அது புலன்களுடைய பெர்செப்ஷனுக்கு அது வந்துருது. அப்படி பார்க்கும்போது ஆகாயம் என்ற நிலை வந்து நம்ம புலன்களுக்குள்ளார எட்ட முடியலன்றதுனால அது ரொம்ப சூட்சுமமா இருக்குது, சூட்சும பொருளா இருக்கு, அது உண்மையாக இருக்குது, புலன்களுக்கு எட்டல. அதிலிருந்து வாயுக்கள் என்ற ஒன்று மறுபடியும் உருவாகின்ற பொழுது அதை நம்மளால உணர முடியுது. ஏன்னா வாயுக்களுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம சாதாரணமா சொல்வது எத்தனையோ விதமான வாயுக்கள் இருந்தாலும் நம்ம பழக்கத்துல இப்போ காற்று என்று சொல்லும்போது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படின்ற வாயுக்கள் வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு அறிவுக்கு எட்டுகின்றதாகவும் புலன்களால உணரக்கூடியதாகவும் தான் இருக்குது. அப்போ அந்த ஆகாயம் என்ற அதிநுட்ப நிலைக்கு முன்னால, தொடர்ந்ததுக்கு முன்னால இது எங்க இருந்து உருவானுச்சுன்னா அவருடைய பரமாத்மனுடைய அவருடைய பிரபஞ்ச மனதில் இருந்துதான் அது உருவாகுது. அப்போ ஆகாயம் என்பதே நம்ம அறிவுக்கு எட்டுல, புலன்களால உணர முடியல. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை. ஏன்னா ஆகாயம் ஒன்று அது எத்திரியல் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனாலதான் அதுல சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிராவல் பண்றதுன்ற போது அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் இது இந்த எத்திரியல் ஈத்தர் மூலமாக தான் இந்த சவுண்ட் டிராவல் பண்ணுது அப்படின்றது நம்ம அறிவியலும் ஒத்துக்குது. ஆனா சவுண்ட் டிராவல் பண்ணுதே ஒழிய இந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஈத்தர் அப்படின்ற எத்திரியல் ஃபேக்டரை நம்ம பார்க்க முடியும், அதனால பார்க்க முடியல. ஆனா ஒன்று இருக்குது, அதன் வழியாக தான் இந்த சவுண்ட் டிராவல் பண்ணுது அப்படின்றத நம்ம அறிவு அதை வந்து இன்னும் எதுவும் வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கோ அதை வந்து நம்ம போட்டோ எடுத்து காமிக்கிறதுக்கெல்லாம் அது வந்து மனித அறிவுக்கு எட்டாத ஒன்று, இந்த மனித விஞ்ஞானத்துக்கு எட்டாத ஒரு நிலை அது. அப்ப ஆகாயத்தையே வந்து மனித அறிவினாலேயோ மனித இதனால வந்து ஒன்றும் அதை காட்ட முடியல, புலன்களுக்கு எட்டலன் போது புலன்களுக்கு எட்ட விஷயத்தை தான் கருவியால் அதை பிடிக்க வைக்க முடியும். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச மனதனுடைய இந்த புற படைப்பு வெளிப்புறம் நோக்கிய அந்த படைப்பானது சஞ்சாரமானது அதிநுட்பத்திலிருந்து தொடங்கி எந்த நிலைக்கு போய் நிக்குது, கடைசியில அதி ஜடமாக ஆகாயம் வந்துச்சு, வாயு வந்தது, வாயுக்கள் இணைஞ்சு தீ வந்தது, அதுவே வாயுக்கள் இது கலந்து நீர் உருவாகுது. அப்ப தீயில வந்து நீர் உருவானதுக்கு அப்புறம் அந்த தீயை வந்து அது குளிர்வித்து அது ஒரு ஜட பொருளாகி மண்ணாக்கிகள் நிலமாக உருவாக்குறது. அப்படி எல்லாம் எது மாறிட்டு இருந்ததுன்னா அவருடைய சார்ட் வேவ்ஸ் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்மளுக்கு வந்து வெளியில தெரியுது இல்லையா, நமக்கு வெளியில தான் இருக்குது எல்லாமே பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு வெளியே தானையா இருக்குது. அப்ப நமக்கு வெளியில வந்து பிரபஞ்ச மனதனுடைய அந்த காட்சிகள் நமக்கு எப்படி வெளியில தெரியுது, நம்ம வெளியில தான் பாக்குறோம் இது எல்லாமே. இந்த இடத்துல யாராவது இது கிளாரிஃபை பண்ணுங்க, நமக்கு வந்து எல்லாமே வெளியில தெரியுது. அப்போ பிரபஞ்ச மனதனுடைய அவர் மாறுகின்ற மாற்றங்களை நாம் எப்படி வெளியில பார்க்கிறோம், எப்படி முடியுது நம்மளால, வெளியில தெரியுது. நான் கேட்கிற கேள்வி சரியா கேட்கிறேன்னா புரியுற மாதிரி இருக்கா? நாமும் அந்த படைப்புகள்ல ஒன்று, அதனால நம்ம மத்த படைப்புகளை பார்க்க அற்புதமான இதுதான் எக்ஸாக்டான 100க்கு 100 சரியான பதில். நாம ஒண்ணும் வெளியில இருந்துகிட்டு அதை வந்து நமக்கு வெளியில இல்ல, நாமும் அதுக்குள்ளே இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால நமக்கு வந்து கூட இருக்கிற அதெல்லாம் தெரியல, அவ்வளவுதான். எனக்கு வந்து நீங்க வெளியில இருக்கீங்க, உங்களுக்கு நான் வெளியில தெரியறேன், ஆனா நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா. அது மாதிரிதான் இந்த அவருடைய மைண்டுக்குள்ளார நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க, எல்லாமே இருக்குது, பஞ்சபூதங்களும் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது காட்சி கொள்ள தெரியும். இவ்வளவுதான் சீக்கிரம். கரெக்டா பலேஸ்வரியா? கரெக்டாயா? சரி. அதனாலதான் நமக்கு வெளியில தெரியணுமா இருக்குது, ஆனா உண்மையிலேயே அது நமக்கு வெளியில இல்ல, அதுவும் அவருடைய மைண்டுக்குள்ள தான் இருக்குது, நாமளும் அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கோம். அதனால
எதெல்லாம் அவருடைய மைண்டில் கிரியேட் ஆனிச்சோ அதெல்லாம் நம்ம புலன்களுக்கு ஏற்ற விஷயங்களை நம்ம அவர் மைண்டுக்குள்ள இருக்கு. அவர் மற்ற எல்லா காட்சிகளையும் பார்க்கிறோம். அவர் எதெல்லாம் படிச்சாரோ ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை பார்க்குது, அவ்வளவுதான். எல்லாமே ஒரே இதுக்குள்ளாரதான் நம்ம இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை இங்க வந்து நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்ப அதி ஜட நிலைக்கு போயிடுச்சு. நாம எப்போ உருவானோம்? நாமளும் அந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கோம், நாமளும் அவருடைய மைண்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இந்த பஞ்சபூதங்கள்லாம் உருவாகும் போது ஒரு ஸ்டெப்பையும் நாம பார்த்துக்கிட்டா இருந்தோம். இப்ப நாம வந்து அதே உலகத்துக்குள்ள இருக்கோம், நாமளும் அந்த படைப்புக்குள்ளதான் இருக்கோம், படைக்கப்பட்ட பொருள்களும் நம்மளை சுத்தி இருக்குது. ஆனா என்னுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் உருவாகிறதா நீங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறேன். அப்பவே நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். ஆகாய் உருவாகும் போது அது உருவாக்குறது நீங்க பாக்குறீங்களா, பாத்தீங்களா? அது எப்படி தான் முடியும்? நாம தான் இல்லையா இப்போ? கரெக்டா? ஏன்னா நாம எப்ப வரோம்? வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம காட்சிக்கு தெரியுது. அவர் உலகத்துக்கு வர முதல்ல இதை படைக்கிறார் பஞ்சபூதங்களை. அப்ப நாமெல்லாம் வரல, உயிர்கள் பிறக்கவில்லை. அப்புறம் இந்த அதி ஜனநிலைக்கு வருது பாருங்க, அங்கதான் மைண்ட் எப்படி உருவாகுது. அதாவது நம்ம யூனிட் மைண்ட். இப்ப இது வந்து ஃபுல்லா அகிலாண்ட மனதுக்குள்ளார நடக்கிற விஷயங்கள், பிரபஞ்சத்துடைய அவர் கிரியேட் பண்ணாரு. இப்ப நம்முடைய ஆரம்பமே இந்த பேராவுடைய ஆரம்பமே ஜீவ மனம் என்பது எப்படி உருவானுச்சு, உண்மையிலேயே ஜீவ மனம் என்பது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நாமெல்லாம் ஜீவ மனங்கள். நான் வந்து ஒரு ஜீவ மனம், நீங்க ஒரு ஜீவ மனம், அவங்க உங்களுக்கு தனித்தனியா ஜீவன்களுக்குரிய மனம் இருக்குது. ஐயா மன்னிக்கணும் ஐயா, ஹோஸ்ட் ஆக்குறீங்களா ஐயா? நமஸ்காரம். சரி தீதி, ஓகே ஓகே. பண்ணிட்டேன் தீதி, பாருங்க. ஓகேங்க ஐயா, ஓகே. சரி, சோ இப்ப நம்மளுடைய இந்த பேராவுடைய தொடக்கம் வந்து எண்ணங்கள் வந்து எங்கிருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம். நம்மளுடைய அதாவது ஜீவ மனங்களுடைய எண்ணங்களை பத்தி முதல்ல தொடக்கத்துல இந்த மத பத என்பது. சோ இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் எங்க உருவானுச்சுன்னு கேள்வி கேட்கப்பட்டது. அது வந்து ஜீவ மனதுல இருந்து தான் உருவாதுன்னு பார்த்தோம். உண்மையிலேயே ஜீவ மனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜீவ மனம் வந்து எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புல பிரபஞ்ச மனம் வந்து சஞ்சாரத்தை உருவாக்கினதுக்கு அப்புறம், படைப்பினுடைய வெளிப்புற இந்த அந்த இது சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஜடநிலைக்கு போயிடுது. யாரு? அவருடைய மைண்டினுடைய ஒரு பகுதி. புருஷோத்தமன் வந்து நியூக்ளியஸா இருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த மனம் வந்து அந்த மைண்டினுடைய பகுதி அது ஜடமா மாறுது. கடைசியில படிப்படியா ஜடமாகி கடைசியில நிலம் என்ற இதுக்கு வந்து அதிஜட பொருளாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த உச்சக்கட்ட ஜடநிலையை அடைகிறது. அதற்கு பிறகு பிரதி சஞ்சார அந்த படைப்பினுடைய மூலமாக தனது துவக்க இடத்திற்கே திரும்பி செல்ல தொடங்குகிறது. இது படைப்புன்னு சொல்றதை விட அவருடைய எண்ணம் என்பதுதான் சொல்லணும். ஏன்னா அவர் என்ன என்றாரோ அதுதானே படைப்பு காட்சிகளாக தெரியுது. அதைதான் நம்ம படைப்புன்னு சொல்றோம். நாம் எதை காட்சியாக பார்க்கிறோமோ அது எல்லாமே அவர் படைத்தது. அப்போ தொடங்கி மறுபடியும் அவரையே போய் அடையிறதுக்காக அந்த மனம் செல்லுகின்றது. அப்ப பிரதிசஞ்சாரத்துல என்ன நடக்குது? வடப்பொருள்ல இருந்த நிலம் என்ற தத்துவத்திலிருந்து சிறிய சிறிய மனம் வந்து உருவாகி ஜீவன்களாக உருவாகி அது படிப்படியா வந்து மறுபடியும் அந்த தனியா மாறிய ஜீவ மனங்கள் எல்லாமே அதே பிரபஞ்ச மனதிற்குள்ளார மறுபடியும் போய் நெஞ்சாகிறது. இதுதான் வந்து அடுத்தது பிரதிசஞ்சாரத்துல இது ஏற்படுகிறது. சோ இந்த படிப்படியாக அந்த ஜடப்பொருள் வந்து படிப்படியாக உருவாகின்ற அந்த ஜீவ மனங்களுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொடுகின்ற பொழுது நான் என்ற உணர்வு அங்கே ஏற்படுது. இப்ப நிலம் என்ற தோன்றிய பிறகு அங்கிருந்து நம்ம உயிர்கள் தோன்று பார்த்தோம். உயிர் தோற்றும்போது ஒரு உயிருக்குமே மனம் என்பது கூடியதான் வருது. ஏன்னா மனம் தான் இப்ப வந்து இந்த ஜடப்பொருளா மாறி இருக்கு. இப்ப அதே அதுவே வந்து
மறுபடியும் உயிருள்ள ஒரு பொருளாக செயல்படுகின்ற பொழுது அந்த மனம் என்பது அது முன்னாடி டிராவல் பண்ணி ஜடமான நிலையிலிருந்து இப்ப அடுத்த ஒரு சூட்சும நிலைக்கு அது வருது. ஓரளவுக்கு சூட்சுமாக அந்த மனம், கல்லா போன மனம், மண்ணாயி மாறிய மனம் இப்போ மீண்டும் உணர்வு நிலைக்கு திரும்புகிறது, கான்சியஸுக்கு வருது மறுபடியும். ஆனா அப்படி கான்சியஸுக்கு வரும்போது இந்த நிலப்பகுதி என்பது படைப்பொருளாக இருக்கிறது. இப்போ மொத்த அந்த பிரபஞ்ச மனம் வந்து மொத்தமா இந்த மண் உலகமா மாறிடுச்சு. இப்ப அந்த மண்ணு கொடுத்திருந்து அது அப்படியே மொத்தமா வந்து ஒரே பொருளாக, ஒரே ஜீவனாக மறுபடியும் திரும்பி உள்ள போகாம எண்ணற்ற ஜீவன்களாக, எண்ணற்ற சிறு சிறு மனங்களாக அது உடைகிறது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன நடக்குது? சிறு சிறு மனங்களாக அது உயிர் உள்ள ஒன்று, ஆத்மாவுடைய ஒரு தோற்றத்தை உடைய, ஏன்னா படைப்பு எல்லாமே தோற்றத்தை உடையதா இருக்கு. அப்போ நாம எங்க இருந்து வந்தோம்னா அந்த சிறிய அந்த மண்ணில இருந்து ஓரருடைய அந்த ஒரு உயிரினத்துல இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம முன்னேறி 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 நாம நான் அப்படின்ற உணர்வை பெறுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நான் என்ற உணர்வு இந்த தொடக்கத்துல ஓரறிவுடைய உயிர்களாக அந்த அற்ப சிறிய மனதை உடைய ஓரறிவுடைய ஒரு ஜீவனுக்கு நான் என்ற உணர்வு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இருக்காது. அது வந்து அப்படியே அந்த பரமஜீவனுடைய மனமே அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே டிராவல் பண்ணிட்டே போகுது. அதனுடைய மைண்ட் வந்து கான்சியஸ் இல்லாத ஒரு நிலைக்கு போடுது. இப்ப மறுபடியும் கான்சியஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகுறதுனா ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு நம்ம சொல்றோம். சிறிது சிறிதாக முன்னேறி ஒரு கட்டத்துக்கு வரும்போது நான் என்ற உணர்வு வருது. அப்ப நான் என்ற உணர்வு வந்து எந்த உயிரினத்துல வரும்போது இந்த நான் என்ற உணர்வு வருது? மனிதன். சொல்லுங்க மனிதனா வரும்போது ஐயா. ஐயா இல்ல, மனிதனுடைய பிறப்பு எடுத்தோடனே அந்த நான் என்ற உணர்வு வருகிறது. மனிதனா வரும்போது மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கிற அந்த உயிரினங்கள் வரை, அதாவது விலங்குகள், பறவைகள், அந்த மாதிரி நிலை வரையிலுமே அந்த நான் என்ற உணர்வு வரவே இல்லை. இங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிரபஞ்ச மனமே நான் தனித்தனி ஜீவன்களாக அவருடைய கான்சியஸே விருப்பப்பட்டு சின்ன சின்னதா இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம்னா ஒற்றை மனமாக இருந்த அந்த பிரபஞ்ச மனம் இப்ப தனித்தனி துண்டுதாக எண்ணற்ற மனங்களாக அது பிரிகிறது. அப்ப பிரிகின்ற பொழுது இங்க நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரே ஒற்றை பொருளாக இருந்த அந்த மனம் வந்து அகிலாண்ட மனம்னு சொன்னோம். அந்த ஒற்றை மனமாக இருந்தது இப்ப எண்ணற்ற சிறு 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 மனமாக அது வடிவெடுக்கின்ற பொழுது ஒரு சிறிய மனம் அந்த பெரிய ஒரே பிரபஞ்ச மனமாக இருந்த மனதோடு ஈக்குவல் ஆக முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் படைக்கப்பட்ட எதுவுமே அவனுக்கு நிகராக இருக்க முடியாது. அவனுடைய ஒரு துகள் தான் படைக்கப்பட்டது. எதுவுமே அது மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அவனிடத்துல இருந்து உருவாகின ஒரு பொருள் தான். அப்ப அந்த ஜீவ மனத்தினுடைய இருப்பிடம் எதுவோ, துவக்க இடம் எதுவோ, அதுதான் அந்த அகிலாண்ட மனதினுடைய இருப்பிடம். அதுதான் அந்த ஒரிஜினல் மைண்ட், அவருடைய மைண்ட். அங்கிருந்துதான் வெளியில் வந்துச்சு. மறுபடியும் அது வந்து அந்த மைண்டுக்குள்ள ஒண்ணு ஒண்ணா எண்ணற்ற இதா பிரிஞ்சது. ஒண்ணு அந்த நான் என்ற உணர்வை பெற்றதுக்கு அப்புறம் அது அந்த ஜீவனுக்குள்ளாரியே போய் ஒரிஜினல் எதுவோ, எங்கிருந்து எல்லாம் வந்துச்சோ அந்த பொருள் தான் அந்த சென்று சேர வேண்டிய பொருள். உண்மையா பொய்யா? எல்லா ஜீவன்களும் தனித்தனி ஜீவன்களாக அவரே பிரிஞ்சாலும் அவருக்குள்ளாரதான் மறுபடியும் போய் பிரிஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது இந்த நான் என்ற உணர்வை பெற்ற மனிதன் இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எதையோ ஒன்றை பார்த்து அதுதான் அந்த பிரபஞ்ச மனம் என்பதோ, அதுதான் இறைவன் என்று நினைப்பது, அது எப்படி ஈக்குவல் ஆயிடும்? ஆக முடியுமா? முடியாது. இதெல்லாம் சின்ன 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 வந்து அவருக்கு வந்து மாற்றம் அடைஞ்சது. அந்த ஒரு சிறிய ஒரு அதான் பிரம்மம்னு சொல்றோம்.
அவர் என்னைக்கும் ஒற்றை பொருள் தான், ஏகனாக தான் இருக்கின்றார். ஆனா அநேகனாக காட்சி வந்து உருவாக்குகின்றார். அது அவருடைய விருப்பம். அது எண்ணற்ற தோற்றங்களாக அவரு மாற்றத்தை அவரே வந்து ஏற்படுத்திக்கிறாரு. ஆனா அவரே ஏற்படுத்தினாலும் அந்த தனித்தனியா இதா இருக்கும்போது அதுக்குரிய அந்த என்ன கெப்பாசிட்டியோ அதுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எண்ணற்ற அந்த தனித்தனி ஜீவன்களை எதையா ஒன்ற இதுதான் அந்த பிரபஞ்ச மனம் நாமளா ஒரு முடிவு எடுத்து அதைதான் நம்ம சென்று சேர வேண்டும் என்பது முடிவெடுப்பது அறிவுபூர்வமாக சரியாகுமா? அது அறிவினத்தை தான் காட்டும். அதனாலதான் படித்தது எதுவுமே அந்த பிரம்மத்தினுடைய ஒரிஜினல், அதெல்லாம் நகல். ஒரிஜினல் வேற. ஒரிஜினலா ஒரு மாம்பழம் தான் அதை சாப்பிட்டா சுவைக்கும். அதனுடைய பிம்பமோ அதனுடைய போட்டோவோ அதோட காப்பியோ அது வந்து எப்படி இனிக்கும். அது போலதான் ஒரிஜினலா அந்த படத்தை தான் நம்ம வந்து சுவைக்க முடியும். அது போலதான் இந்த பிரபஞ்சத்துல எத்தனை தோற்றங்கள் இருந்தாலும் பஞ்சபூதங்கள் இருந்தாலும் எதுவுமே அது பிரம்மமாக இருக்க முடியாது. அதை எதையுமே வணங்கக்கூடாது. மனிதர்கள் சென்று சேர வேண்டிய ஞானத்தின் கருப்பொருளாக இதை எதையுமே எடுக்க கூடாது என்பதை இங்க தெளிவா புரியுது. சரி, அங்க என்ன நடக்குது பாருங்க. இப்ப நான் என்ற உணர்வு வந்து ஜீவகுணத்துக்கு வரும்போது அது மனிதன் என்று சொல்லிட்டோம். இங்க பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த பாபா இந்த சொற்பொழிவில் மட்டும்தான் சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் உயர் கட்டுப்பாட்டாளர் யாரு? அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாருன்னா அவர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மைதானே? எதை கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் உயர் கட்டுப்பாட்டாளர் அந்த அகிலாண்ட மனம்தான். ஆனாலும் இங்கதான் ஒரு பாயிண்ட் இங்க சொல்றாரு. அவர்தான் கட்டுப்பாட்டாளர் என்றாலும் இந்த பிரதி சஞ்சார நிலையில தனி மன்னர்களின் சிக்கல்தன்மை அதிகரிக்கும் போது, இப்ப பிரதி சஞ்சாரத்துல துவக்கத்திலிருந்து சொல்றாரு, ஒரு அறிவு தாவரத்திலிருந்து அதுல தனிமணம் தனிமணம் இருக்கு. இப்ப வந்து ஒரு தாவரம் அதுக்கு ஒரு தனிமணம் இருக்கு. ஆனா அந்த தனிமணத்துல இருந்து ஒரு தாவர நிலையிலிருந்து மனிதர் வரையில் உள்ள இந்த பிரதி சஞ்சார நிலையில ஒரு தனிமணங்கள், அது மனிதனா இருக்கட்டும் அல்லது தாவரமா இருக்கட்டும், அங்க தனிமணங்களுடைய சிக்கல் தன்மை, இந்த காம்ப்ளெக்சிட்டி சொல்றோம்ல, அதிகரிக்கின்ற பொழுது இப்ப ஒருவருடைய தாவரத்துக்கு அந்த மனதுடைய அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமா இருக்கா? இல்ல மனிதனுக்கு அவனுடைய மனதனுடைய இது வந்து காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கா? மனிதனுடைய நிலைதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்ப இதுதான் பாயிண்ட். இந்த ஜீவன்கள்ல இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா தாவரமோ அல்லது அடுத்து உயிரிழமோ அதுக்கு அடுத்து உயிரிழமோ இல்ல, மனிதனுடைய மனம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மைண்ட். அப்போ அந்த நிலையில என்ன பாருங்க சொல்ல வர்றாரு, பிரதி சஞ்சார நிலையில தனி மனங்களின் சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது இந்த அகிலாண்ட மனம் ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டை அந்த தனி மனங்களுக்கு வழங்குகிறது, கிராண்ட் ஆகுது. பாருங்க, இந்த பாயிண்ட் நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து அந்த நிலையில வரும்போது அவருடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து இங்க கொடுக்குறாரு, ஃபுல்லா கொடுக்கல, அதையும் கவனித்து பாத்துங்க. பிரதி சஞ்சார நிலை இது பாருங்க, எல்லாமே சில முக்கியமான அதெல்லாம் ரெட் லைன்ல கொடுத்துருக்கேன், கரெக்டா? ரெட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் படிக்கிற பாருங்க. பிரதி சஞ்சார நிலையில தனி மனிதனுடைய சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டை அந்த தனி மனங்களுக்கு வழங்குகிறது. யாருக்கு வழங்குது? ஒருவருடைய தாவரத்துக்கா, ஈரருடைய உயிரினங்களுக்கா, ஐந்தறிவுடைய விலங்குகளுக்கா? யாருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாடு? அதுவே தன்னை கட்டுப்படுத்திக்கும், அதுவே தன்னுடைய இஷ்டப்படி நடந்துக்க முடியும், என்ன வேணாலும் செய்யறதுக்கான ஒரு ஓரளவுக்கு தானா, எதை வேணாலும் செய்ய முடியாது, ஆனா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு நீ வந்து செய்யக்கூடிய, அது கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளக்கூடிய, இது வந்து மற்ற உயிர்களுக்கு அது முடியாது. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும், அது வந்து மனிதனுக்கு தான். அப்போ மனிதனாக வருகின்ற பொழுது அந்த பிரபஞ்ச மனமானது, இறை மனமானது, அந்த படைத்தவன் இந்த குறிப்பிட்ட ஒரு சுய கட்டுப்பாட்டு வந்து ஒரு அளவுக்கு இந்த மனிதனுக்கு வழங்குகின்றது. அததான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இதை வேற எந்த சாப்டர்லயும் நம்ம படிச்சிருக்கோம் ஐயா? இல்லையா? கிடையவே கிடையாது.
இங்க வந்து அவர் ஓரளவுக்கு அந்த சுய கட்டுப்பாட்டை அவனுக்கே கிராண்ட் பண்றாருன்றதுதான் இங்க ஒரு புதிய விஷயம். சரி, எனவே இப்ப இவனுக்கு வந்து நான் என்ற உணர்வு வந்து அந்த உயிரினமா மாறுறான். அப்படி அந்த மாதிரி உயிரினத்துக்கு அவருக்கு அந்த அந்த ஜீவன்களுக்கு, அதாவது மனித ஜீவன்களுக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுய கட்டுப்பாட்டை வந்து அவனே நிர்ணயிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அதை கிராண்ட் பண்றாரு. எனவே ஜீவ மனதை அகிலாண்ட மனதிற்குள் இருக்கும் ஒரு உடல் அமைப்பிற்குள் இருக்கும் துவக்க நிலை துணை மையம் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதை நான் மறுபடியும் படிக்கிறேன் புரியுற மாதிரி. இப்போ அவருடைய படைப்புக்குள் உள்ளாரதான் இந்த சஞ்சாரமும் இருக்குது, அதான் பஞ்சபூதங்களும் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுடைய இருந்து வழியாக அதெல்லாம் இணைஞ்சு உயிரினங்களாக தோன்றுகின்ற இதுவும் அவருடைய மைண்டுக்குள்ளாரதான் இருக்கும். நம்ம எல்லாரும் அந்த மைண்டுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ எல்லாமே பஞ்சபூதங்களும் சரி, உயிருள்ள ஓரறிவுல இருந்து ஆறறிவுடைய மனிதர்களும் எல்லாருமே அவருடைய அகிலாண்ட மனதிற்குள்ளார இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வைத்துக்கிறது யாரு? எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது யாரு இல்லையா? அவர் தான், காஸ்மிக் மைண்ட் தான், அவர் தான். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, அவருடைய கட்டுப்பாட்டு அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை யாருக்கு கொடுக்கிறாரு? மனிதர்களுக்கு கொடுக்கிறாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஹெட் ஆஃப் தி, அதாவது ஹெட் ஆபீஸ் அப்படின்னா இந்த மனிதர்களுக்கு அவருடைய பவர் கொஞ்சம் கொடுத்ததுனால இதெல்லாம் சப் சென்டர்ஸ்ன்றாரு, பிரைமரி சப் சென்டர்ன்றாரு பாபா. அவரு படித்த உலகத்துக்குள்ளாரிய அதான் பாருங்க ஒரு. எனவே ஜீவ மனதை அகிலாண்ட மனதிற்குள் இருக்கும் ஒரு உடல் அமைப்பிற்குள், அகிலாண்ட மனதிற்குள்ளார இருக்க ஒரு உடல் அமைப்பு நாமெல்லாம், கரெக்டா? அவருடைய மைண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு பெற்ற ஒரு ஜீவனாக நாம் இருக்கிறோம். அந்த உடல் அமைப்புக்குள்ளார இயங்குகின்ற ஒரு ஆற்றலை வந்து அவர் கொடுக்கும்போது அது அவருடைய சப் சென்டர், துவக்க நிலை துணை மையம் என்று சொல்றார். பிரைமரி சப் சென்டர் அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? துணை மையம் தான். ஆனா அப்படி பார்த்தா மனிதனும் கடவுளுக்கு நிகரில்லை, கரெக்ட் தானே? எந்த ஜீவனுமே அவருக்கு நிகரானது இல்லை. எந்த ஜீவனையும் நம்ம கடவுளை ஏற்றுக்கவும் முடியாது. சோ இத வந்து கொஞ்சம் கவனத்துல நீங்க வச்சுக்கணும். சோ நாமெல்லாம் யாருங்க? பிரைமரி சப் சென்டர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவரு ஹெட், நாமெல்லாம் அவர் வந்து வச்சிருக்கிற சப் சென்டர்ஸ். நாம எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு வந்து சில டிஸ்கிரிப்ஷன் பவர் கொடுக்குறாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாமே ஓரளவுக்கு நம்மளையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீயே இருந்து இதோ சுயமா நீ ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் வந்து ரீச் ஆகிற வரையிலும் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டார். அது நீயாவே அது முயற்சி எடுத்து. மற்ற உயிரினங்களுக்கு வந்து அந்த பவர் இல்லை, அதனால அதுவும் தானாக சுயமாக அது எந்த இதையும் முயற்சி எடுத்துக்க முடியாது, அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த ஒரு விஷயம் கவனத்துல வச்சுக்கணும். சோ நாம எல்லாம் மனித மனங்கள் எல்லாமே அவருடைய படைப்புக்குள்ளா இருக்கிற ஒரு ஒரு துணை மையம் எல்லாம். சரி, அகிலாண்ட மனதால் உருவாக்கப்பட்ட அடுத்த விஷயம் சொல்றாரு பாருங்க. இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பேசியிருப்போம். காலம், நபர் என்ற 3 காரணிகள், டைம், ஸ்பேஸ் அண்ட் பர்சன் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் இந்த படைக்கப்பட்ட பகுதியில தான் இது 3மே இருக்கு. டைம் என்பது படைக்கப்பட்ட பகுதியில மட்டும்தான் இருக்கும். படைக்கப்படாத இருக்கிற மீதி இருக்கிற படைக்கப்பட்டது என்பது ஒரு சிறு பகுதி தான். இறைவனுடைய மனிதக்குள்ளார இப்ப நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஏதாவது திங்க் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ளார அந்த திங்க் பண்ற போர்ஷன் என்பது ரொம்ப சின்ன தாட்ஸ். உண்மைதானே? உங்க மைண்டுக்குள்ளார ஒரு தாட் வருது. அப்போ அந்த தாட் என்பது உங்க மைண்டுக்குள்ளார இடம்பெற்றிருக்கிற ஒரு சிறிய இடத்தை பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து மறுபடியும் அடுத்தடுத்த இது வந்து தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மைண்டுக்குள்ளார. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது அதே உங்க மைண்டினுடைய இன்னொரு பகுதி அதை உணருது. நாம இதுதான் செய்ய போறோம், நாம இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிளானும் அதே மைண்டு பண்ணுது. பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாமா இல்ல வேணாவா, இல்ல இது சரியில்லை, நம்ம வந்து திங்க் பண்ணது சரியில்லை அப்படின்ற விஷயத்தையும் உங்களுடைய மைண்டினுடைய இன்னொரு பகுதி நிர்ணயம் பண்ணுது, தீர்மானிக்குது. உண்மையா பொய்யா? அருமையா இருக்கு இந்த விளக்கம், ரொம்ப நல்லா இருக்குதா ஐயா? இந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருக்குதா? ஆமா, இதெல்லாம் நம்ம இறங்கிக்கிறோம். இல்லைன்னா சும்மா படிச்சிருந்தா புரியாது. இந்த விளக்கங்கள் வந்து இல்லைன்னா இந்த படிப்பு பாபாவுடைய புக்கில் பல விஷயங்கள் வந்து
ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அந்த கருத்துக்கள் வந்து மறுபடியும் நினைவுக்கே வராது. இந்த விளக்கமாக பார்க்கின்ற பொழுது அது மனசுல வந்து பதியும். சோ அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ஒரு விஷயத்த இப்ப டைம், பிளேஸ் அண்ட் பர்சன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, இது எங்க இருந்து உருவானுச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியேஷன் எப்ப ஆரம்பிக்கிறாரோ அப்பவே அந்த டைம் என்ற இது வந்து அது தொடங்கிடுது. பிளேஸ் என்ற ஒன்று உருவாயிடுது. பிளேஸ் இல்லாம படைப்பு என்பது இருக்காது. பிளேஸ் படைக்கப்பட்ட பகுதி எல்லாமே ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. இப்ப பிளானட் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பிளேஸ்ல இருக்கு. எர்த் எடுத்துக்கிட்டா அந்த பிளானட் இதுக்குள்ளார வந்து அது ஒரு இடத்துல இருக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல. அந்த இடத்த விட்டு அது வந்து வேற மாதிரிலாம் மாற முடியாது. அது என்ன நடக்கும் இந்த பிரபஞ்சத்துல? பிளேஸ் மாற்ற முடியாது. அதே மாதிரி டைம் வந்து அந்த டைம் லிமிடேஷன் என்பது யார் நிர்ணயிக்கணும்? எவ்வளவு நாளைக்கு நீ இருக்கணும், எவ்வளவு நாளைக்கு இந்த பிளானட் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது யாரு? அந்த அகிலாண்ட மனம் தான், இறை மனம் தான் அதை தீர்மானிக்கும். நாம அப்படின்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எதையுமே வந்து அதனுடைய டைம் எல்லாம் மாற்றி அமைக்க முடியாது. இப்போ உதாரணமா என்னுடைய வாழ்நாள் வந்து 65 வயசு அப்படின்னா, சார் இப்ப வந்து ஃபீவர் வந்தா மருந்து சாப்பிடலாம், அந்த மாதிரி சார் என்னுடைய லைஃப் வந்து ஒரு 25 இயர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்களா, எவ்வளவு ஃபீஸ் கேளுங்க, சொல்ல முடியுமா? நான் முடியாது. அதான் டைம் ஃபேக்டர் என்பதும் பிளேஸ் என்பதும் அதே மாதிரி பர்சன்ஸ் என்பதும். பர்சன்ஸ்னா எல்லாமே படிக்கப்பட்ட எல்லாமே, எந்த பொருளும் உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே பர்சன்ஸ் தான். ஒன்று அகிரியனு, இன்னொன்று வந்து உயிர்தேன், அவ்வளவுதான். உயிருள்ள உயிரற்ற, பட் எல்லாமே பர்சன்ஸ் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும். ஆன்மீக தத்துவத்தின்படி உயிரற்றவை என்பது எதுவுமே கிடையாது. நாம இயங்கி கொண்டிருக்கிறோம், அது இந்த இயக்கத்துக்கு வரல. நாம இயங்கிறதுக்கு முன்னால மண்ணுக்குள்ளதான் இருந்தோம். அந்த மண்ணுக்குள்ள இருந்துதான் உயிர் உள்ளதாக மனம் உள்ளதாக மறுபடியும் வெளியில பாருங்க வெளியில வரும். அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கருவு, நம்மளுடைய அந்த இது வந்து நம்மளுடைய ஜீனு அல்லது நம்மளுடைய சீடு அந்த மண்ணுல தான் இருக்கு. அந்த மண்ணுக்குள்ளதான் நிறைய எல்லாமே எல்லா விதமான உலோகங்களும் இல்லையா, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாமே அது உள்ளதா இருக்கு. எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அது எந்த ஒரு பொருளுடைய ஒரு மிகச்சிறிய பார்ட்டிகளாகிய ஆட்டம் எடுத்தாலும் அந்த ஆட்டம் என்பதற்குள்ளாரையும் அதை ஓபன் பண்ண அதுக்குள்ளார மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே, இயக்கம் என்பது நடந்துகிட்டே இருக்குது. நாம இந்த உடம்பு உள்ளதை உயிர் உள்ளதுன்னு சொல்றோம். அங்க இயங்குகின்ற அந்த ஆற்றல வந்து உயிர் நம்ம சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு பேர் வேற. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது இயங்கிட்டு இருக்கு, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூக்ளியஸை சுத்தி வருது, இப்படின்லாம் சொல்றோம். அப்ப நாம உயிர் உள்ளது உயிரற்றது எதுவாக இருந்தாலும் இயக்கம் உள்ளது இயக்கமற்ற நிலையில இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம், அவ்வளவுதான். அப்போ என்ன சொல்றாரு, நபர் என்று சொன்னால் அனைத்தையும் அது குறிக்கும். ஒரு மரம் என்று சொன்னால், உதாரணமா நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது சரியா இருக்கான்னு பாத்துங்க. இப்ப நாம வந்து ஒரு ஸ்கூட்டர்ல பைக்ல போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு போயிட்டு வரும்போது ரொம்ப ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ரோடு ஃப்ரீயா இருக்கு. திடீர்னு நீங்க எதிர்பார்க்காம ரோட பாக்குறீங்க, ரோடு ஃப்ரீயா இருக்கு. திடீர்னு உங்க ரைட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் வழியா போறீங்க அல்லது வந்து ஒரு இது நகரத்துக்குள்ளாரையே போகும்போது திடீர்னு ஒரு நாய் டக்குன்னு கிராஸ் பண்ணுது. நீங்க அதுவே இல்லை, ரோடு எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, போயிட்டே இருக்கீங்க. உங்க ரைட் சைட்ல இருந்தோ லெஃப்ட் சைடு இருந்தோ திடீர்னு ஒரு நாய் வந்து இந்த ரோடை தாண்டி அந்தாட ஓடணும்னு எதிர்பார்ப்பீங்களா? முடியுமையா? அப்படி ஒரு எண்ணமே இருக்காது நம்மளுக்கு. ரோடு கிளியரா போயிட்டாரு, திடீர்னு ரைட் சைடுல லெஃப்ட் சைடு திடீர்னு ஒண்ணு உள்ள குறுக்க போகுதுன்றது அது கரெக்டா வந்து ஒரு செகண்ட் போயிட்டு பார்த்து பிரேக் பிடிக்கிறீங்க. ஹை ஸ்பீட்ல போகும்போது உங்க பிரேக்க சடன் பிரேக் போட்டதுனால என்ன ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆயிடுது, நீங்க கீழே விழுந்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, நாம இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு இதை வந்து சந்திக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்குது. உதாரணமா நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆபீஸ் போறோம். அந்த ஆபீஸ் போற இடத்துல வந்து கரெக்டா அந்த ரோட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சம்பவம் நடக்குது. வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஒரு டைமு, அது சாதாரணமா அரை மணி நேரத்துல ஆபீஸ்க்கு நம்ம போவோம். பட் இப்போ அந்த இடைப்பட்ட நேரத்துல இத்தனை மணிக்கு இத்தனை செகண்ட்ல இந்த சம்பவம் இந்த இடத்துல நடக்குது. அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல பர்டிகுலர் டைம்ல
பர்டிகுலர் பர்சனால அது ஏற்படுது. நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ வேற ஒருத்தர் மனுஷன் வந்தார், வேற ஒரு பர்சன் வந்தார். யார் அவரு? நாய். சரி, இப்ப நாயை விட்டுடுவோம். என்பதற்காக சொல்றேன். இப்ப போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. சில இடத்துல பாத்தீங்கன்னா அதுல தெரியும். நம்ம வந்து ஏதோ ஒரு கவனத்துல செஞ்சு ரோடு ஃப்ரீயா இருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர் வர இடத்துல வந்து நம்ம கவனக்குறைவா கவனிக்கல. அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் வர உடனே அங்க டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே தடுமாறீங்க. அங்கிருந்து சைட்ல போய் அந்த சைட்ல ஒரு பெரிய மரம் இருக்குது, மரத்துல மோதி அடிபட்டுடுது. இப்ப எங்க மோதுனீங்க? மரத்து மேல மோதணுமா? மரத்து மேல மோதனால நம்மளுக்கு அடிபட்டுடுச்சா? இப்ப அந்த மரம் என்பது யாரு? அந்த கரெக்டா ஒரு நடக்குது, குறிப்பிட்ட பிளேஸ்ல ஏற்படுது. அங்க ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அந்த மரம். அந்த பர்சன் வந்து உண்மையா பையன் பர்சன் என்பதற்குதான் உங்களுக்கு இந்த விளக்கம். பர்சன் என்று சொன்னால் மனிதன் தான் அப்படி இல்லை, மனிதன் மட்டும்தான் கொடுக்க எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு மனிதன் தான் சம்பந்தப்பட்டான் இல்லை. இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருள் வேணாலும் அது சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அது உயிர் அற்றதோ உயிர் உள்ளதோ. இந்த இடம் இது யாரு கிரியேட் பண்றாங்க ஐயா? இல்ல, இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு நாள் நானும் பர்சன்னா ஒரு தனி மனிதனை தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது எல்லாமே உயிரற்ற பொருள்களும் இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு ஐயா. ஆமா, அப்படிதான். சரி சரி சரி. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்களை பார்த்திருப்போம். பாருங்க, இப்போ நடந்த சம்பவம் அது சென்னை, தமிழ்நாட்டுல சென்னையில ஓஎம்ஆர் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ரோட்ல ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கு. ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு ரோடு எல்லாம் பார்த்து கவனமாக போயிட்டு இருக்குது. கரெக்டா ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ ரோடு ஓரங்கள்ல நிறைய அந்த ஃபிளக்ஸ் பேனர்ஸுங்க இது மாதிரிலாம் கட்டி வச்சிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, வழியெல்லாம் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் ஃபிளக்ஸுங்க அந்த மாதிரிலாம் ஃப்ரேம் இது பண்ணி அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். எவ்வளவோ வண்டிகள் போகுது வருது. இந்த பொண்ணு போயிட்டு இருக்குது. கரெக்டா இந்த பொண்ணு அங்க போயிட்டு இருக்கும் போது அங்க மேல இருந்த ஃபிளக்ஸ் பேனரு, அது ஏற்கனவே அது லூஸ் ஆகிருக்குதா தெரியல, எத்தனை நாட்களுக்கு முன்னால அது லூஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அது தளர்ந்து இத்தனை செகண்ட் வரும்போது அது கம்ப்ளீட்டா அதுல இருந்து கட் ஆகி அப்படியே கீழே வரணும் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் அது. ஏன்னா அது லூஸ் ஆகுறதுன்றது ஒரு செகண்ட்ல ஆகல, என்னைக்கும் அது கணக்கு நடக்குது. கரெக்டா எத்தனையோ பேர் போறாங்க வராங்க, ஆனா அவங்க மேல வந்து அது விடல. கரெக்டா அந்த பெண்ணு வந்து அந்த இடத்துல போகுது, அந்த பேனர் அப்படியே மேல விழுந்தது. விழுந்த உடனே அந்த பொண்ணு அப்படியே ஸ்கூட்டர் போட்டு கீழே விழுது. ஸ்பாட்ல அந்த பொண்ணு இறந்துது. இது நடந்த சம்பவம். ஸோ ஒன்னு இருந்தும் நான் இறைவனுடைய அந்த இதைதான் வந்து நான் கணக்கு போடுவேன். ஸோ இப்ப அதுக்கு முன்னால ஒரு செகண்ட் முன்னால எத்தனையோ பேர் அந்த ரோட்ல பிஸியான ரோடு, ஓஎம்ஆர் ரோடுனா சாதாரண பிஸி இல்லை, அப்படி ஒரு பிஸி. ஆனா எக்ஸாக்டா அந்த பொண்ணு மேல மட்டும் அது விழுந்துச்சு. ஸோ இப்ப யார் இங்க பர்சனு? உங்க லைஃப் அந்த பொண்ணுடைய சொல்லுங்க. அந்த போர்டு, அந்த போர்டு அவ்வளவு பெரிய போர்டு. சோ இது மாதிரி. ஆனா டைம், ஒரு குறிப்பிட்ட டைம், எத்தனை மணிக்கு எக்ஸாக்டா. இப்ப இந்த கால்குலேஷன்ல தான் என்ன நடக்குது, இத்தனை செகண்ட், ஒரு செகண்ட் தள்ளி இருந்தாலும் அந்த பொண்ணு கிராஸ் பண்ணிருக்கு. அது வண்டியில வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் துல்லியமா தாண்டி இருந்தாலும் அந்த போர்டு வந்து பின்னால விழுந்திருக்கும் அல்லது யார் மேலேயா விழுந்திருக்கணும். ஆனா கரெக்டா அந்த பொண்ணு மேலதான் அது விழுன்னு. சோ இதை எதுக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் புரியறதுக்காக பர்சன் அப்படின்றதுக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். சரி, அடுத்தது நம்ம இடத்துக்கு வருவோம்.
அகிலாண்ட மனதால் உருவாக்கப்பட்ட காலம், இடம் மற்றும் நபர். ஆகவே இது எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது? அந்த அகிலாண்ட மனதால், இறைவனால், இறை மனதால் இந்த மூன்றும் உருவாக்கப்படுகிறது. எப்ப இந்த பிரபஞ்சம் தோன்றுனுச்சோ அப்பவே பிளேஸ் ஆரம்பிச்சிருச்சு, அந்த டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எப்ப இந்த பிரபஞ்சம் ஆகாயம் தோன்றுனது அப்படின்ற கணக்கை வந்து நம்மளுக்கு டைம் தெரியாது. பாஸ்ட பத்தி நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட எல்லை வரணும், பாஸ்ட் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால இருக்கிற பாஸ்ட் வந்து மனிதர்களால கணக்கிடவே முடியாது. ஏன்னா காலம் என்பது எப்ப தோணுதுன்னா பிரபஞ்சம் தோன்றியதுல இருந்து காலம் உருவாயிடுச்சு. இடம் என்பதும் பிரபஞ்சம் தோன்றும் போது இடம் ஒன்று உருவாயிடுச்சு. பர்சன் என்பதும் அது இப்ப உதாரணமா இப்ப பிரபஞ்சத்தினோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரம், செடி, கொடி, என்னென்னவோ நாய் எல்லாம் பேசணும். சரியா? இப்போ இப்ப அப்படியே ஒரு இந்த சீனை வந்து வேற சீனா மாத்தும். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஸ்கூட்டர்ல போயிட்டே இருக்குது அந்த பொண்ணு. போயிட்டே இருக்கும்போது காத்து கொஞ்சம் பலமா அடிக்குது. பலமா அடிச்ச உடனே அது மேல போட்டிருந்த சுடிதாரினுடைய அந்த துப்பட்டா வந்து காத்துல பறந்து சக்குன்னு மூஞ்சில வந்து விழுது. காத்துல பறந்து முகத்துல வந்து மூடிக்குதுன்னு வச்சுங்க. ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செகண்ட் அது நடைபெறும் போது அது என்ன நடந்தது? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒண்ணு திடீர்னு பிரேக்க பிடிச்சி ஏதாவது பண்ணியிருக்கணும், பின்னால வண்டி இடிக்கும், ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா இங்க யாரு காரணமா இருக்காங்க? காற்று. அந்த காற்று பலமா வீசலைன்னா அந்த துப்பட்டா பூஜை மாறிக்க போறது கிடையாது. கரெக்டா? இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப படைக்கப்பட்ட உயிர்கள் நீங்க ஓரிரு தாவரத்தில் எடுத்துப்பீங்களா? அப்போ இது எல்லாமே எதை வேண்டும் நாம அந்த எதை வச்சு வேணாலும் இது எல்லாமே கிரியேட் பண்ண எல்லாமே அந்த பர்சன் என்ற காரணிக்குள்ளார அது எடுத்து. இதெல்லாம் காரணிகள் என்று சொல்றார். சோ இதெல்லாமே காரணிகள். சரியா? சரி. அகிலாண்ட மனதால் உருவாக்கப்பட்ட காலம், இடம் மற்றும் நபர் ஆகிய எல்லைகளுக்குள்ளேயே ஜீவமனங்கள் செயல்பட்டாக வேண்டும். இந்த எல்லைக்குள்ளதான் ஜீவமனம் செயல்பட்டாக முடியும். இந்த எல்லையை தாண்டுதான் என்னாகும்? அடுத்த கேள்வி. இந்த ஒரு வரிதான் இது. இதுல இவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியது. இப்ப என்ன சொல்றாரு? இந்த 3 எல்லைகளுக்குள்ளாரதான் ஜீவமனங்களால செயல்பட முடியும், செயல்படணும். இந்த டைம், பிளேஸ் அண்ட் பர்சன் அப்படின்ற எல்லையை கடந்து அவங்களால போய் செயல்பட முடியுமா? அல்லது அப்படி ஒரு இடம் இருக்கா? இல்லையா? அது அகிலாண்ட மனமாச்சியா? இதை தாண்டிட்டு அகிலாண்ட மனம் தான். அப்ப ஜீவமனம்ன்றது இல்லாம போயிடும். கரெக்டா? ஆமா. அப்ப அங்க ஜீவமனம் செயல்படும். அப்ப ஜீவமனத்துக்கு ஒரு லிமிடேஷன் என்னன்னா, இந்த டைம், பிளேஸ், பர்சன் என்ற இந்த படைக்கப்பட்ட இந்த பகுதிக்குள்ளாரதான் ஜீவமனங்கள் செயல்பட்டு ஆகணும். ஆனா அங்க ஒரு கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அங்க ஒரு டிஸ்கிரிஷன் பவரை வந்து அதுக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா இதை தாண்டி உன்னால போக முடியும் அப்படின்றது. வேற ஜீவன்களால் முடியுமா? முடியாது. அப்ப அந்த கெப்பாசிட்டி எங்க கொடுத்திருக்காரு? சுய கட்டுப்பாட்டை, ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டை அந்த தனிமனங்களுக்கு கொடுத்திருக்காரு, ஜீவன்களுக்கு கொடுத்திருக்காரு. அது எதுக்கு? எல்லா ஜீவன்களும் இப்ப மனிதர்களும் விடுங்க, இது எல்லா ஒரு மரம் இருக்கட்டும், தாவரம் இருக்கட்டும், ஒரு நாய் இருக்கட்டும், ஒரு நரி இருக்கட்டும், வண்டு இருக்கட்டும், ஒரு தும்பியா இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளதானே இயங்கணும். இந்த காலம் என்ற டைமு, பிளேஸ் அண்ட் பர்சன் எல்லைக்குள்ள எல்லாமே படைக்கப்பட்டது எல்லாமே இயங்கி ஆகணும். மனிதனுடைய ஜீவனும் இயங்கி ஆகணும். ஆனால் இங்க முன்னால பார்த்தோம், இந்த மனதனுடைய சிக்கல் தன்மை அதிகரிக்கும் போது அகிலாண்ட மனம் ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டை அந்த தனிமனங்களுக்கு வழங்குகிறது என்று சொன்னாரு. அப்ப அந்த குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டினுடைய அந்த பவரை எதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஹியூமன் மைண்டுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த எல்லைகளை அவனால தாண்ட முடியும். அதற்கான கெப்பாசிட்டி தான் அது. மற்றபடி வந்து நீ சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இருக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. அது வந்து ஒரு நாயும் செய்யும், ஒரு தாவரமும் சாப்பிட்டுக்குது. மழை பெஞ்சா மழையில இருந்து தண்ணி எடுத்துக்குது, சாப்பிட்டுக்குது இல்லையா? மண்ணுல இருந்து ஈரத்தை எடுத்துக்குது, சாப்பிட்டுக்குது. அது இருக்கிற இடத்துக்குன்னா அது எங்க இருக்குதோ அந்த இடமே அதுக்கு போதும். இறைவனாலே பராமரிக்கப்படுது. சோ இங்க மனித மனம் என்பது இந்த மாதிரி வெறும் சாப்பிட்டு தூங்கி
அவன் அறிவை வளர்த்துக்கிறது என்பது சாப்பாடுறதுக்காக தான். சாப்பிட்றதுக்கும் தான் இருக்கிறதுக்கு இடத்த வந்து நம்ம வசதியா வச்சுக்கிறதுக்கும் தான் அவன் அறிவை பயன்படுத்திக்கிறான். மற்ற ஜீவன்களும் அறிவை பயன்படுத்திக்குது. அதோட எல்லைக்கு என்னவோ அவனோட சத்தத்தை அந்த அறிவை வந்து பயன்படுத்தி அதுவும் வாழுகின்ற எல்லாத்தையுமே தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்குது. மனிதனும் அதே மாதிரிதான் செய்ய முடியும். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா பவர் அகிலாண்ட மனம் ஒரு குறிப்பிட்ட அளவு சுய கட்டுப்பாட்டை அந்த மனித மனங்களுக்கு சிக்கல் தன்மை அதிகமான அந்த ஜீவன்களுக்கு தான் கொடுக்கிறாரு. அது மனிதர்கள் தான். அப்ப அதை எதுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லையை தாண்டுவது, இந்த எல்லைகளை வாழ்றதுக்கு வந்து அந்த பவர் தேவையில்லை. மற்ற உயிர்கள் மாதிரி உங்களாலையும் வாழ்ந்துக்க முடியும். உண்மையா பையா? இதெல்லாம் இங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி சும்மா படிச்சுட்டு போக கூடாது. இதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை வந்து அடக்கி வச்சிருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இப்ப என்ன சொல்றாரு? முதல்ல அகிலாண்ட மனதால் உருவாக்கப்பட்ட காலம், இடம் மற்றும் நபர் ஆகிய எல்லைகளுக்குள்ளேயே ஜீவமனங்கள் செயல்பட்டாக வேண்டும். இது எல்லாருக்கும் பொது, எல்லா ஜீவன்களுக்கும், தாவரத்திலிருந்து எல்லாரும். அவற்றின் வெவ்வேறு வகையான செயல்பாட்டு முறைகளே மதம் என்று, அதாவது கருத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அந்த ஜீவ மனம் அந்த செயல்படுகின்ற தன்மை இருக்குல்ல, செயல்படணும். இந்த இந்த எல்லைக்குள்ளாரதான் செயல்படணும். அப்போ செயல்படுவதற்கு தன்னுடைய மைண்டை வந்து பல்வேறு சிந்தனைகள் மூலமா தான் செயல்படுது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு சிந்தனைகள் இருக்குது. அந்த செயல்படுகின்ற முறை, அந்த சிந்தனைகளை வந்து செயல்படுத்துகின்ற முறைகள் இருக்குது. வெறும் எண்ணங்களா இருக்கிறவர்களும் செயல்கள் நடைபெறாது. எண்ணங்களை வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுல அதை பிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து அதை வரும்போது நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க பயன்படுத்தி தான், எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்படுத்த முடியும். அப்போ அப்படி செயல்படுத்துவதற்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிந்தனைகளை நீங்க வந்து செயல்முறைகளை பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாட்டு முறைகளை பயன்படுத்துங்க. உண்மைதானே? அததான் அவர் சொல்றார். அவற்றின் வெவ்வேறு வகையான செயல்பாட்டு முறைகளே அப்படி இருக்கிற அந்த வெவ்வேறு வகையான பல்வேறு வகையான அந்த செயல்முறைகளுக்கு பேரு மத அப்படின்னு பேர். அதாவது கருத்துக்கள். சரி, இப்ப கருத்துக்கள் என்று சொல்லும் போது இப்படி எல்லா மனிதர்களுக்குமே கருத்துக்கள் இருக்குது. மற்ற உயிர்களுக்கு கருத்துக்கள்லாம் கிடையாது. இந்த காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஜீவனாகிய மனிதர்களுக்கு தான் இந்த கருத்துக்கள். அத சரி, ஜீவ மனதினுடைய தோற்றம், நிலைத்திருத்தல் மற்றும் அழிவு ஆகியவை. ஒரு ஜீவ மனம் தோன்றுது, அது குறிப்பிட்ட காலம் வந்து நிலைத்து இருக்குது இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் அந்த ஜீவ மனம் அழிந்து போகிறது. இது எல்லாமே காலம், இடம் மற்றும் நபர் என்ற சார்பியல் ரிலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே. சோ இதை சார்ந்திருப்பது இருக்கிறது. இது ஒரு ஜீவ மனதனுடைய தோற்றம், அந்த மனம் வந்து நிலைச்சிருக்கிறது. உடல் இருக்கிறவரும் அது நிலைச்சிருக்கு. அந்த உடல் என்பது தன்னுடைய அழிவை தேடுகின்ற பொழுது அந்த மனமும் வந்து இந்த உலகத்துல வந்து அது மறுபடியும் அடுத்த இயக்கம் பெறுகின்ற வரையிலும் அது அழிவு என்று நினைக்க வருது. சோ இது எல்லாமே இந்த 3 காரணிகளை சார்ந்துதான் இருக்குது. இப்போ நம்ம மரத்தை பத்தி பேசணும், பிளக்ஸ் போர்டை பத்தி பேசணும், காற்றை பத்தி பேசணும். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இந்த உலகத்துல வாழ்றாரு. அதுக்கப்புறம் உடல் 39 வயசை தாண்டிட்டா உடம்புக்கு பேர் இருந்தாங்க சரீரம். சரிய தொடங்கிடும் உடம்பு. எல்லா ஆர்கான்ஸும் அதனுடைய பவரை இழந்துட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. பாடியில இருக்கிற ஒரு செல்ஸும் அதனுடைய எனர்ஜி இழக்க அது அவ்வளவு ஆக்டிவா இருந்த அந்த செல்ஸுடைய எனர்ஜி அங்க ஆக்டிவ் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அது அப்படியே மறுபடியும் நடத்துறது கூட முடியாம அவங்கள படுக்க வச்சிருவோம். படுத்து மறுபடியும் வந்து கை கால்களை அசைக்க முடிஞ்ச நிலைமை போய் கை கால்களை அசைக்க முடியாத நிலைமைக்கு கூட போகலாம். அப்படியே போய் அது என்ன ஆகும், உறுப்புகள் எல்லாமே தன்னுடைய இயக்கத்தை வந்து சுருக்கி கொள்ளுகின்ற பொழுது அந்த வைட்டல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டதுனால இப்போ மேற்கொண்டும் அந்த உறுப்புகளால இயங்க முடியாத நிலை வருகின்ற பொழுது அத நம்ம என்ன சொல்றோம், பிசிக்கல் டெத். பாடி இறந்து போயிடும். இப்ப மனம் வந்து அதுக்கு மேல அந்த உடம்புல இருக்க முடியாது.
அந்த ஆத்மாவும் மைண்டும் அந்த உடம்ப பிடிச்சு. இப்போ இந்த இறப்புக்கு யார் காரணம்? நேரம் வந்துச்சு, குறிப்பிட்ட நேரத்துல அவர் இறந்து போறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் இறக்குறாரு. இந்த பர்சன் என்பது யார்? காலமையா. அவருடைய உடம்பு தான். அவரே தான். அவர் உடம்பு தாங்க இப்ப செயலற்று போயிடுச்சு. பண்ணி பாருங்க. இப்ப அவர் உடம்பு அவருக்கு ஒத்துழைக்கல. அந்த உடம்பு ஒத்துழைச்சிருந்தா, வைட்டல் எனர்ஜி இருந்ததுன்னா அவரு சாக மாட்டாரு. அப்ப நபர் என்பது அவரே தான் நபரா இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவருடைய இறப்புக்கு அவருடைய உடம்பே ஒரு காரணமா இருக்கிறது. உண்மையா பொய்யா? இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் நம்ம இன்னொன்னையும் அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜீவமானத்தினுடைய தோற்றம், அது நிலைத்திருப்பது, அது அழிது என்பது இந்த காலம் என்ற இந்த சார்பியல், காலம் இடம் அவர் என்ற சார்பியல் போல சார்ந்திருக்குது. அது மாதிரிதான் அதன் ஒவ்வொரு வெளிப்பாடும், இதனுடைய வெளிப்பாடு அந்த எண்ணத்தினுடைய மத என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தும் கூட என்ன சொல்றது, அடுத்த ஒரு முக்கியமான வேலை. இதுவரையிலும் மனம் 3 நிலைக்கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொன்னோம். அதான் இந்த மனதில் உருவான கருத்தும் கூட எப்படி இது 3ஐயும் சார்ந்து இருக்குதோ அந்த ஜீவ மனம், அதே போல அந்த கருத்தும் கூட அது இந்த காலம், இடம், நபருக்கு ஏற்ற மாதிரி அது என்னவோ மாறிடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஊருக்கு ஒருத்தர் பெயர் வச்சிருப்பாரு, ஒரு கிராமத்துல அல்லது ஒரு சிட்டில, ஒரு நாட்டுக்கு. இப்ப இந்த 50 ஆண்டு காலத்துல அதனுடைய மாற்றம். அப்போ அந்த நீங்க ஹிஸ்டரி புக் எடுத்து பாத்தீங்கன்னா, இத்தனாவது ஆண்டுல இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பெயர் இருந்துச்சு. பின்னால வந்த அரசியல் காரணமா அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாட்டினுடைய பெயருக்கு ஒரு வேலை மாறும். உதாரணமா இப்ப ஈரான், ஈராக் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல என்ன இருந்துச்சு, அதெல்லாம் மகாபாரதத்துல வருது இல்லையா? காந்தாரியனுடைய நாடு, காந்தாரம் அப்படி இருந்ததெல்லாம் இப்ப ஈரான், ஈராக் அப்படின்னு மாறி போச்சு. அப்ப வரலாற்றுல அப்ப ஒரு கருத்து அந்த ஊருக்கு பேர் ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு பேர். சரி, அன்னைக்கு ஒரு ஆன்மீக கருத்தை பத்தி ஒரு காலத்துல ஒரு 5000 6000 காலத்துக்கு முன்னால ஆன்மீகம் என்றால் இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ உதாரணமா பாபா இப்ப நம்ம இதுல சிவோக்தியிலே பாத்தீங்கன்னா அடுத்து வர சாப்டர்ல அது வரும். அதுல பாபா மென்ஷன் பண்ணியிருப்பாரு, சிவனுடைய காலத்துக்கு முன்பு இந்த பிரபத்தி என்ற அந்த கோட்பாடே இல்லைன்றாரு. அந்த கருத்தே இல்லைங்க. அப்ப இருந்த கருத்து இறைவனை பற்றி, இறைவனிடத்துல எப்படி தொடர்பு கொள்வது என்ற கருத்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா சிவனுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த கருத்து பிரபத்தி, அதாவது எல்லாமே அவன்தான், இயங்குவது எல்லாமே அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அவனிடத்துலதான் நம்ம முழுமையான சரண மனம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவனிடத்துல கம்ப்ளீட்டா அவனிடத்தை விட்டுட்டோம் அப்படின்றது சரணாகதி. அவருடைய விருப்பத்துக்கு மீறி நம்மளுடைய விருப்பம் ஒன்றுமே இல்லை அப்படின் போது அது பிரபத்திவாதம்னு சொல்றோம். எல்லாமே அவன் விருப்பப்படிதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது, நம்ம கருத்து என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு பிரபத்திவாதம். அப்ப இது ஒரு கருத்து. அப்ப கருத்து என்பது காலங்கள் மாறுகின்ற பொழுது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாற்றம் பெறுகிறது. அதைத்தான் இங்க சொல்ல வர. உதாரணத்துக்கு இதை சொன்னேன். அப்போ ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லது நபரிடத்துல அதிக மதிப்பை பெற்றிருக்கலாம். அதே மாதிரி இந்த 3 காரணிகள்ல, எது காலம், இடம், நபர், இந்த 3 காரணிகளை ஏதாவது ஒன்று மாறும்போது அது தனது மதிப்பை இழக்கிறது அல்லது முற்றிலும் மதிப்பை இல்லாமல் போகிறது. இப்ப ஸ்பிரிச்சுவல் இதை பத்தி பார்க்கும்போது பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையை வச்சிருந்தாங்க. ஆதிசங்கராச்சாரியார் வந்தாரு. அவர் மதம் சார்ந்த கருத்துக்கள் எத்தனையோ சொல்லியிருந்தாலும் அவர் என்ன சொன்னாரு, 3 விதமான பாதைகள். ஒண்ணு கர்மா, இன்னொன்னு ஞானம், இன்னொன்னு பக்தி.
ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் அல்லது பக்தி மார்க்கம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு முதல்ல வந்து பக்தி மார்க்கம் என்பது அவ்வளவு வந்து பிரபலம் இல்லை, பக்தினா என்னன்னு தெரியாது. அப்ப அவரே சொன்னாரு, இறைவனை அடைகின்ற ஒரு இதுக்கு வந்து வழிகள்ல பக்தி என்ற பாதை தான் மிகச்சிறந்தது என்று அவர் வந்து ஒரு ஆரிய இதை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் வந்து புராண இதை வந்து அவர் வந்து பின்பற்றி இருந்தாலும், அவரே வந்து ஒரு ஒரு கருத்தை சொல்றாரு. இப்ப அதுவரையிலும் அதே அந்த ஆரிய மக்களிடத்தில் இருந்த ஒரு கருத்து என்பது இந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன உடனே அந்த கருத்தானது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா அவர் சங்கராச்சாரியார் மிகப்பெரிய அந்த இதுக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு தலைவராக உருவாகிறார். அப்போ அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவனை பற்றிய கருத்து என்பது மாற்றப்படுகிறது. அப்படி காலத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து பெரிய ஆள் வரும்போது அந்த கருத்துக்கான மாற்றங்கள் என்பது இது மூன்றுமே நபர்களாலும் காலத்தினாலும் இதெல்லாம் மாற்றம் அடைகிறது என்பதையும் இங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது மேட்டர் எதுக்கு இதை சொல்லிட்டு வர்றாருன்னா, இப்படி மனிதர்கள் பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு கருத்துக்களை சொல்ல முடியும், உண்மைதானே இல்லையா? அது மாறும், மாறிக்கிட்டே இருக்கும், மாறாமலும் இருக்கலாம். ஆனா நிச்சயமா மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா மாற்றத்துக்கு உள்ளாகணும். இந்த மூன்றுக்குள்ளார இருக்கிற வரையிலும் அது கருத்தா இருந்தாலும் கூட மனம் எப்படி இந்த மூன்று சார்ந்து இருக்குதோ அந்த மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களும் மாற்றத்தை உடையது. இது தனி மனித வாழ்விலும் சரி, கூட்டு வாழ்விலும் சரி, அந்த கருத்துக்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பு இருக்கும். ஆனாலும் அது காலம், இடம், நபர் என்ற எல்லைகளை உள்ளார இது நடக்கும். ஆனால் எதுக்கு இந்த கருத்தும் மாறுபடும் சொல்ல வர்றாருன்னா, பரம்பொருளியை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீ எதை பத்தி வேணாலும் ஒரு கருத்தை சொல்லிடலாம். ஏன்னா அந்த கருத்தினுடைய தன்மையை மூன்று காரணிகளுக்கு உள்ளார வந்து மாற்றத்தை பெறக்கூடியது. ஆனா ஒரு மனிதன் பரம்பொருளை பற்றி ஒரு கருத்தை சொல்வானே ஆனால் பாயிண்ட் புரியுது, இங்கதான் புடிச்சுக்கணும். நீங்க இந்த கருத்துக்கள் வந்து பல்வேறு விஷயங்களை பத்தி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு மனிதர்கள் சொல்லலாம். அது மனிதர்கள் மாறுகின்ற பொழுது வேற ஒரு கருத்து வரும்போது அந்த கருத்து அடிபட்டு போயிடலாம். ஆனால் அந்த மனித மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு கருத்தானது பரம்பொருளை பற்றி சொல்லும் போது அது சரியா இருக்குமா? சரியாயிடுமா? ஒரு மனுஷன் வந்து கடவுளை பற்றி கருத்து எதுன்னு சொன்னா அது சரியா இருக்க முடியுமா? இல்லையா, நிச்சயமா ஏன் இல்ல? காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா அந்த மனிதன் வந்து அந்த மூணு காரணிகளுக்குள்ள இன்னும் அகப்பட்டு தான் இருக்காரு. அதான் பாயிண்ட். ஆனா பரம்பொருள் எங்க இருக்கிறாரு? பரம்பொருள் இது தாண்டி இருக்காரு. தாண்டி இருக்காரு. ஏன்னா அவர்தான் இதை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ற இடத்துல வந்து அவர் வந்து பிம்பங்களா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் பொருள் எப்படி மாற்ற முடியும்? தன்னுடைய பிம்பங்களாக தான் தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த பிம்பங்களை மறுபடியும் தனக்குள்ளாரு. இப்போ கண்ணாடி முன்னால ஒரு பொருள் இருக்கும் போது அதோட இமேஜ் கண்ணாடியில் இருக்கும். கண்ணாடியை எடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் பிம்பம் இருக்காது, அதுல பிம்பம் ஒரிஜினல் தான் இருக்கும். அது மாதிரிதான் இங்க இந்த பிம்பங்கள் எல்லாமே அந்த மனம், தனி மனம் என்ற நான் என்ற உணர்வுடைய அந்த மனதுக்குள்ளார அது அது பிம்பம் தெரியும். ஆனா அந்த நான் என்ற உணர்வை நீங்க நீக்கிட்டீங்கன்னா, அதாவது நான் என்பது அதோடு கலந்து விட்டால் அந்த பிம்பம் மறைஞ்சு போய் ஒரிஜினல் செல்ஃப் வந்துடும். ஆகவே மனம் தான் இங்க கண்ணாடி. சரி, அப்ப இங்க வந்து ஏன் வந்து அந்த கருத்து வந்து மனிதர்களுடைய கருத்து பரம்பொருளை பற்றி சொன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னா, மனிதன் வாழுவதும் அந்த கருத்துக்களும் இந்த இந்த மூன்று காரணிகளுக்கு உள்ளார அந்த மதிப்பை பெற்றிருக்கலாம். ஆனா பரம்பொருள் என்பது இந்த மூன்று காரணிகளை கடந்த பொருளாக இருப்பதால் அதை பற்றி நீ சொல்லுகின்ற கருத்து நிச்சயமாக என்ன தெரியும்? பரம்பொருளை பற்றிய கருத்து ஒரு மனித அறிவுக்கு என்ன தெரியும்? எதையாவது சொல்ல முடியுமா? இதுதான் எக்ஸாக்டா இதுதான். அது எப்படி முடியும்? அவருடைய பிம்பம் தானே நீ. ஒரிஜினல் ஸ்டஃப் என்ன வேல்யூ அது வேற. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை வந்து நிஜமான பழத்துல இருக்கக்கூடிய அந்த சுவையோ அதனுடைய எல்லாமே அது வேற. அதனுடைய பிம்பத்தையோ ஒரு பிக்சரையோ வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறது பெற முடியும்னா பெற முடியாது. அப்போ இந்த
பிம்பமாகிய மனித கருத்துக்கள். ஏன்னா அதுவே வந்து அவரால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன், மனித ஜீவன், இந்த மனித உடல் அமைப்பு. அந்த உடல் அமைப்புக்குள்ளார ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மைண்ட் வந்து எப்படி படைச்சு அந்த மைண்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியவே முடியாதுன்றதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே கருத்து என்பது என்னன்னா அது மதம்னு பேரு. அது இந்த புற உலகில வாழுகின்றவர்களும் அந்த மதம் என்ற ஒன்று வந்து இந்த 3 காரணிகளுக்குள்ளார அது செல்லுபடி ஆகலாம், செல்லுபடி ஆகாமல் போகலாம். ஆனால் அந்த மதம் என்பது பரம்பொருளை பற்றிய ஒரு மதமாக, கருத்தாக இருக்கவே முடியாது. ஆகவே இந்த விஷயத்துல பரமபுருஷரை பற்றிய கருத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு தனிநபரின் கருத்துக்கு எந்த மதிப்புமே கிடையாது என்பதை மனிதர்கள் நினைப்பச்சுக்கணும். அதனாலதான் வந்து இறைவனை பற்றி வந்து தெரிஞ்ச மாதிரியே ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க பாருங்க. யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தரால் மட்டும் சொல்ல முடியும். யாரால? அவரே சொல்ல முடியும், தாரக பிரம்மாவா. ஏன்னா அதுதான் வேற யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் அவரு வந்து அந்த கருணை, அந்த ஜீவன்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை வந்து கொடுத்திருந்தாலும் அது எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னா அந்த எல்லை கொண்டு வந்து காம்பவுண்ட் சிவர் வரலும் போனா காம்பவுண்ட் கதவு தூரத்துக்கு போக முடியாது. அப்ப அதுக்குள்ள எப்படி போகணுன்றதுக்கு அதுக்கான முயற்சிகள்லாம் நீ செய்ய முடியும். அதுக்கு வந்து அந்த பவரை யூஸ் பண்ணிக்கலாம். எதை? மனிதர்கள். மற்ற ஜீவன்களால் முடியாது. அப்ப அவர் கொடுத்த அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கட்டுப்பாட்டினுடைய ஆற்றலை கொடுத்தது எதுக்குன்னா கரெக்டான ரூட்ல கரெக்டா போறதுக்கு அதை பயன்படுத்துகின்ற மனிதர்களுக்கு அது பயன்படும். அதுக்காக பயன்படுத்தாத மனிதர்களுக்கு அது பயன்படும். ஏன்னா அது கொடுத்ததே அதுக்குதான். சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் சாகிறதுக்காக இல்ல, அது எல்லா உயிர்களுமே பண்ணுது. அதுக்காக அவர் வந்து இதை கொடுக்கற அவசியம் இல்லையே. திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா எதுக்கு அந்த சிக்கலுடைய மனதை பெற்றுள்ள மனிதர்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்களா இப்ப சுயமா என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதெல்லாம் அந்த கெப்பாசிட்டிக்குள்ள அடங்கு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் அது என்ன பண்ணும்? சுடுன்ற. அப்ப எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நீ தப்பா பண்ணினா அது உடனே மறுபடியும் திரும்பி வந்து தாக்கும். அப்ப அந்த நெஞ்சிக்கு, அந்த மனதிற்கு, அந்த சிந்தனைக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்காரு. தான் செய்யும் போது அவன் வந்து செய்யறது தப்பு, இது மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் செய்வான். ஐயோ கத்தியில குத்துனா அவனுக்கு வலிக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதா சார் அப்படின்னு சொல்லுவியா? முடியாது. அப்போ ஒரு செயலை செய்யும் போது எது நடந்து எது கெட்டதுன்ற இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆற்றலுக்குள்ளார வருது. அப்ப அதை பயன்படுத்தி கரெக்டான அந்த ரூட் எதோ அதை வந்து நம்ம போகும்போது அந்த கதவு வரையில் உங்களால போக முடியும். மற்றவங்களாம் அந்த பிரயாணத்தை தொடங்கக்கூட முடியாது. மற்ற மனிதர்களாக இருந்தாலும் இந்த ஆற்றலுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனிதர்களால தொடக்கத்தை கூட செய்ய முடியாது. யாரு அந்த சிந்தனையை இருந்து பெற்று அந்த கருத்துக்கள் மதம் வந்து சரியான இதுல வந்து அவங்களுக்கு போனுச்சுன்னா இது வந்து புற உலகத்துல கூடிய எல்லா காரணிகளும் அதுக்கு வந்து துணையாக வருகின்றன. ஆனா அதையும் மீறி அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகின்ற மனிதர்கள் இருக்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம ஆனந்த மார்க்கத்திலேயே எவ்வளவு விஷயங்கள் வந்து தெளிவா புரிஞ்சவங்க இருக்காங்க. அவர்களும் சரிக்கு போயிடுறாங்கல்ல, போறாங்களா இல்லையா? அப்போ பாதியில ஜாதியில அவங்க எல்லாம் வந்து பின்வாங்கிட்டவங்கன்னு அர்த்தம். ஆகவே சில பேர் சொல்லுவாங்க எத்தனை மதம், அதாவது ஜதோ மதா தத்தோ பதா, சோ எத்தனை எண்ணங்கள் எத்தனை கருத்துக்கள் இருக்குதோ அத்தனை வழிகள் இருக்குதுன்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இறைவனை பொறுத்தவரை இறைவனை பொறுத்தவரை எண்ணற்ற இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் கிடையாது. ஒரே பாதை தான், ஒரே மெத்தடு தான். அப்படி எல்லாம் போறதுக்கெல்லாம் கிடையாது. அதனாலதான் அது தப்புன்னு சொல்றாரு. எத்தனை மதவோ அத்தனை வழிகள் என்று சொல்லுகின்ற அந்த கூற்று தர்க்க ரீதியாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்றாரு. சமூக பொருளாதார மற்றும் அரசியல் துறைகள்ல ஒரு தனிநபர் அல்லது ஒரு குழு கொண்டிருக்கிற கருத்துக்கு ஓரளவு மதிப்பு இருக்கலாம். ஆனால் பரம்பொருள் சார்ந்த எல்லையை யாரோ மைக் ஆன்ல இருக்கியா, யாராவது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். கூட வந்துட்டு பாலகிருஷ்ண ஐயா
ஓகே. ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா, கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. பேசும்போது மைக் ஆன் பண்ணிங்க. ஓகே. சோ ஆகவே சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் துறைகளில ஒரு தனிநபர் அல்லது குழு கொண்டிருக்கும் கருத்திற்கு ஓரளவுக்கு மதிப்பு இருக்கலாம். ஆனா பரம்பொருள் சார்ந்த எல்லையை பற்றி ஒரு கருத்தை சொல்ல முயல்வது அது கேலி கூத்து தான் சொல்லிட்டார். ஓகேவா? சரி, அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சந்திப்போம் ஐயா. நன்றிங்க ஐயா. நமஸ்காரம். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். சரி.